வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி சிடிஎஃப்டி அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அதாவது சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்டு டயக்னட்டிக்ஸ், இங்கேருந்து தான் நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்கே இயங்கிட்டு வர நிறுவனம் தாங்க அந்த நிறுவனம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு பர் மந்த்துக்கு 45,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரியும் படிச்சிருந்தாலே வந்து எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30/9/2025 வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் தான் உங்களுக்கு. ஸோ என்ன விதமான போஸ்டிங்கு வந்து இவங்க ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் 1. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 30 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இதுக்கு, அது இடபிள்யூசிக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதற்கான சம்பளமாக பேசிக் பேவாக 35,400 அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு 45,000 இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்எஸ்சி அதுக்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் முடிச்சிருக்கணும். நீங்கள் எம்எஸ்சியோ அதுக்கு ஈக்குவலான கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து நீங்கள் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 2 வேக்கன்சிஸ், யூஆருக்கு 1 இடபிள்யூசிக்கு 1 அப்படின்னு ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் பேவாக 35,400 அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு 45,000 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதியாக நீங்கள் வந்து பிஎஸ்சி ஆர் பிடெக் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிஜி இன் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பிஜி டிப்ளமோ இன் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். நீங்கள் பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எனஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் மேனேஜரிக்கல் அசிஸ்டன்ட், இதற்கான ஏஜ் லிமிட்டாக 25 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 2 வேக்கன்சிஸ், யூஆருக்கு 1 எஸ்சிக்கு 1 அப்படின்னு ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான பேசிக் பேவாக 29,200 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் 2, இதற்கான ஏஜ் லிமிட் 25 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் பேவாக 19,900 சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வித் 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷ் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் ஹிந்தியில் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட் 2, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 2 வேக்கன்சிஸ், யூஆருக்கு 1 எஸ்டிக்கு 1 அப்படின்னு ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதற்கான பேசிக் பேவாக 18,000 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தொகுதி பொறுத்தவரையும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா cdfd.org.in, இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த இது மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி தான் வந்து நீங்கள் கடைசி வரையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் 200 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த பில்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட யூடிஆர் நம்பர், டிரான்சாக்ஷன் நம்பர்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த பில்லில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஸோ உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, கேண்டிடேட் நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடு ஃபார், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸு, கேண்டிடேட் கேட்டகிரி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் ப்ராசஸ்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதை ஒரு நான் சொல்கிற அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டு த ஹெட் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னட்டிக்ஸ்
இன்னர் ரிங் ரோட், உப்பால், ஹைதராபாத் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் 10/10/2025க்குள்ளே நீங்கள் வந்து கொரியர் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வேறு, கொரியர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வேறு, ரெண்டுமே இருக்குது. 2 ப்ராசஸுமே நீங்கள் வந்து பண்ணணும், கவனமாக கேட்டுக்குங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட என்னென்ன ஃபோட்டோ எல்லாமே வந்து என்னென்ன வச்சுருக்கணும் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரையும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமை பொறுத்தவரையும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆர் ஆஃப்லைன் எக்ஸாம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும். இங்கிலீஷில் தான் உங்களுக்கான சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலியமாவா இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டாக இல்லை ஆஃப்லைனான்ற முடிவு பண்ணுறது வந்து கமிட்டி தான் வந்து ஃபைனல் டிசிஷன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸ் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.